2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அஸ்திவாரமாக பார்க்கப்படுகின்றன. சுமார் 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட கோட்டைகள் தகர்க்கப்படும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கோட்டையை நோக்கி வெற்றி நடை போடுவார் என பலமாக எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் 10 வாக்குறுதிகள். விஜய் தலைமையிலான புதிய அரசு செயல்படுத்த உள்ள முக்கிய வாக்குறுதிகள் இதோ. குடும்பத் தலைவிகளுக்கு நிதி உதவி. தமிழகத்தில் உள்ள தகுதி உள்ள ஒவ்வொரு குடும்பத் தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் நிதி உதவியும், ஆண்டுக்கு 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் வழங்கப்படும். வேலைவாய்ப்பு புரட்சி. சுமார் 5 லட்சம் புதிய அரசு வேலைவாய்ப்புகளுடன் முதலமைச்சரின் மக்கள் சேவை உதவியாளர் என்ற புதிய திட்டத்தின் மூலம் கிராம அளவில் மேலும் 5 லட்சம் பேருக்கு வேலை வழங்க வாய்ப்புள்ளது. கல்வி மற்றும் சுகாதாரம். மாணவர்களின் உயர்கல்விக்காக 20 லட்சம் ரூபாய் வரை வட்டியற்ற கல்வி கடன் வழங்கப்படும். வேலை தேடும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஒரு குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வரையிலான பிரம்மாண்ட மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும். விவசாயிகள் நலன். கூட்டுறவு விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். மேலும் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருப்பவர்களுக்கு 50 கடன் தள்ளுபடி வழங்க வாய்ப்புள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் கலாச்சாரம். ஏழை பெண்களின் திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கும் அண்ணன் சீர்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். பள்ளி மாணவர்களின் இடைநிற்றலை தவிர்க்க தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு 15000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். பெண்களின் பாதுகாப்பிற்காக ராணி வேலு நாச்சியார் என்ற தனிப்படை அமைக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது இந்த அரசின் முக்கிய நோக்கமாக இருக்கும். புதிதாக பிறந்த குழந்தைகளின் தாய்மார்களுக்கு தங்க மோதிரம் மற்றும் தங்கம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செயல்படுத்தப்படும். ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் நேர்மையான அரசியல் என்ற இலக்கை நோக்கி விஜயின் இந்த பயணம் தமிழகத்தை ஒரு புதிய பொற்காலத்திற்கு இட்டுச் செல்லும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்.